ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் வேலை பார்க்குற எல்லா இந்திய தொழிலாளர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. சம்பளம் போடுறதுல ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் தொழிலாளர்கள் சட்டத்தில் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. குடியிருப்பு, சிவில் ஐடி, கம்பெனி எதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சேலரி டிலே ப்ராப்ளம் பற்றி பார்ப்போம். கம்பெனியோட நிதி பிரச்சனை எதனால் கூடுது குறையுது அப்படின்றத பார்க்கலாம். இந்திய தொழிலாளர்களுக்கு வந்துள்ள புதிய சேலரி ரூல் பற்றி பார்ப்போம். அதாவது சம்பள விதிகள் பற்றி பார்க்கலாம். குவைத்தில் வேலை பார்க்குற இந்திய தொழிலாளர்கள் விசா ரெனிவல் பண்ணால் என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்திய தொழிலாளர்களுக்கு சம்பள குறைப்பு பிரச்சனை எதனால வருது அப்படின்றத பார்ப்போம். நீங்க வேலை பார்க்குற கம்பெனியை அடிக்கடி ஏன் ரெய்டு வராங்க, இந்திய தொழிலாளர்களை ஏன் அதிகமா டார்கெட் பண்றாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். இந்திய டிரைவர்களோட சம்பளத்துல என்ன மாதிரியான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். இந்திய தொழிலாளர்களுக்கு சமீபத்துல ஒரு நல்ல செய்திகள் வந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். தொழிலாளர்கள் வேலை செய்யும் போது எப்படி பாதுகாப்பா இருப்பது அப்படின்றதையும் பார்ப்போம். குவைத்தில் வேலை பார்க்குற வெளிநாட்டவருக்கு சேலரி டிலேவாக போடுறாங்க. அது எதனாலன்னு பார்ப்போம். கம்பெனி திடீர்னு லாபம் குறையலாம், அவங்களோட வியாபாரம் கம்மியாகலாம், பொருளாதாரத்தில் மந்தமான நிலை இருக்கலாம், அதாவது எக்கனாமிக்ஸ் ஸ்லோ டவுனாக இருக்கலாம். அந்த கம்பெனிக்கு புதிய சட்டங்கள், புதிய வரிகள், கட்டணங்கள் அதிகரிக்கலாம். கான்ட்ராக்ட் வேலைகளில் கம்பெனிக்கு பணம் தாமதமாக கிடைக்கலாம், அதனால் தொழிலாளர்களுக்கு தாமதமாகுது. பேங்கிங் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் டெக்னிக்கல் எரராக இருக்கலாம். அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ல ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கலாம். இதனால தான் சம்பள தாமதம் திடீரென அதிகரிச்சிருக்கு. 2 மாத சம்பளம், 3 மாத சம்பளம், ஒரு சில நபருக்கு 4 மாத சம்பளம் கூட டிலே ஆகலாம். கவர்மெண்ட் பேமெண்ட் டிலே பண்ணலாம். அதாவது பல கான்ட்ராக்டிங் கம்பெனிஸ் கவர்மெண்ட் பேமெண்ட் கிடைக்காம அங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு சேலரி டிலே பண்ணுறாங்க. வியாபாரம் குறைவாக கூட காரணம் இருக்கு. ஒரு சில மாதங்கள்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பிளஸ் ஸ்மால் கம்பெனிஸ்க்கு வியாபாரம் குறைஞ்சிரும், அதனால கூட உங்களுக்கு சேலரி டிலே ஆகலாம். உங்களுடைய சேலரிய வேஜ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம், அதாவது WPS சிஸ்டம்ல ஸ்ட்ரிக்டா செக் பண்ணிடுவாங்க. உங்களுடைய சேலரி டைமுக்கு அப்லோட் பண்ணலைன்னா நீங்க வேலை பார்க்குற கம்பெனிக்கு ஃபைன் போட்டுருவாங்க. அதனால சில நிறுவனங்கள் தொழிலாளர்களோட எண்ணிக்கையை குறைக்க பாக்குறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் இந்திய தொழிலாளர்களை ஏன் அதிகம் பாதிக்குது அப்படின்னு பார்த்தா, குவைத்ல நிறைய இந்திய தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன், டெலிவரி, கிளீனிங், அப்புறம் கேரேஜ் வேலை, இது எல்லாத்துலேயுமே இந்திய தொழிலாளர்கள் தான் அதிகம் பங்கேற்கிறாங்க. அதனால தான் அவங்களால அதிகம் அஃபெக்ட் பண்ணுது. இந்திய தொழிலாளர்களுக்கு வந்துள்ள புதிய சம்பள விதிகள் பற்றி பார்ப்போம். உங்களுடைய சம்பளம் கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் டெபாசிட் பண்ணணும். கேஷாக உங்களுடைய சேலரியை கையில் கொடுத்தாங்கன்னா அது சட்டவிரோதம். உங்களுடைய சம்பளம் கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட்ல தான் போடணும். அப்படி இல்லைன்னா கம்பெனி மேலேயும் அந்த நபர் மேலேயும் கேஸ் போட்டுருவாங்க. ஓவர் டைம் ரெக்கார்டை செக் பண்ணுவாங்க. அதாவது உங்களுடைய ஓவர் டைம் சரியாக சேரவில்லையா, அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஓவர் டைம் ஹவர்ஸ் ரெடியூஸ் பண்ணி போடுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. உங்க சம்பளத்தோட சேர்ந்து இந்த ஓவர் டைம் சம்பளமும் வருதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. குவைத் அரசு இந்த ஓவர் டைம் ரெக்கார்டை கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. கம்பெனி ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா உங்க மேல ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்பாங்க. வேலை பார்க்குற தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணலாம், ஆனா நீங்க குவைத் உள்துறை அமைச்சகத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இல்லைன்னா அவங்கள நாடு கடத்திடுவாங்க, இல்லீகல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி. நோ வேலை நோ சேலரி ரூலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது வேலை செய்யவில்லை என்றால் சம்பளம் கிடையாது. பெரும்பாலான கல்ஃப் நாடுகள்ல, அதாவது சவுதி, குவைத், கத்தார், இங்கெல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க இந்த ரூலை. நீங்க வேலை பார்க்குற கம்பெனி உங்களுடைய சம்பளத்துல இருந்து உங்க மணியை டிடெக்ட் பண்ணலாம். ஆனா என்ன மாதிரியான சூழல்ல டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் அங்கே வேலை பார்க்குற ஒரு நபர் ஆப்சென்ட்டாக இருந்தா, அதாவது லீவ் போட்டிருந்தாங்க அப்படின்னா கம்பெனி சேலரியை கம்மி பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கான ப்ரூஃப் கட்டாயம் இருக்கணும். இது மாதிரியான எல்லா ரூல்ஸையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்திய தொழிலாளர்கள் ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். இந்திய தொழிலாளர்கள் விசா ரெனிவல் பண்ணும்போது என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஃபைன் பெண்டிங் இருக்கக்கூடாது. அதாவது கம்பெனி ஃபைன் இருந்துச்சுன்னா விசா ரெனிவல் ஹோல்டு பண்ணிடுவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மருத்துவ பரிசோதனையில புதிய ரூல் கொண்டு வந்திருக்காங்க. பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்திருக்காங்க. பிளட் டெஸ்ட்ல HIV, பிளட் சுகர், மலேரியா, முழு ரத்த பரிசோதனை செய்ய சொல்லியிருக்காங்க.
எக்ஸ்ரே வந்து பார்த்தீங்கன்னா மார்பக எக்ஸ்ரே, டிபி இருக்கா இல்லையா, அதாவது காச நோய் இருக்கா இல்லையா, நுரையீரலில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், டயபெட்டிக்ஸ் இதெல்லாம் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் காச நோய் அப்புறம் பரவக்கூடிய தொற்று நோய் இருந்தால் மட்டும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சிவில் ஐடி அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதில் இருக்க அட்ரஸ் வந்து மிஸ்மேட்சாக இருந்தால், அதாவது வேறு வேறு அட்ரஸ் இருந்தால் விசா ரெனிவலை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்திய தொழிலாளர்களுக்கு சம்பள குறைப்பு பிரச்சனை பற்றிய முழு தகவலையும் பார்க்கலாம். சமீபத்தில் பல இந்திய தொழிலாளர்கள் கல்ஃப் கண்ட்ரீஸில் சேலரி கட் பற்றிய புகார்கள் வந்து தெரிவித்து வர்றாங்க. ஃபுட் அலோயன்ஸ் கட் செய்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட செலவை குறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. பல நிறுவனங்கள் தங்குறதுக்கு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அப்புறம் சாப்பாடுக்கு இதுக்கெல்லாம் சம்பளத்திலேருந்து ஒரு சில அமௌண்ட் வந்து பிடிச்சுக்குவாங்க. உங்களுடைய கான்ட்ராக்டில் அலோயன்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சில நிறுவனங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்தாலும் கான்ட்ராக்டில் ஃபுட் அலோயன்ஸ் வந்து எழுத மாட்டாங்க. ஃபுட் அலோயன்ஸ் பற்றி எழுதாமலே உங்களுடைய சேலரியிலேருந்து அமௌண்ட்டை கட் பண்ணிடுவாங்க. ஒரு சில கம்பெனியில் வந்து சாப்பாடு வந்து கம்பெனியே ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெஸ்ஸில் சாப்பாடு கொடுத்தா அலோயன்ஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சில கம்பெனி வந்து இதை பண்ணுறாங்க. ஆனால் ஃபுட் குவாலிட்டி வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். புதிய தொழிலாளர்களுக்கு குறைவாகவே அலோயன்ஸ் கொடுப்பாங்க. அக்காமடேஷன் டிடெக்ட், அதாவது மேலே பார்க்கும் தொழிலாளர்கள் தங்கும் இடத்துக்கு கட்டணம் வசூலிக்கிறாங்க. அவங்களுடைய கான்ட்ராக்டில் அக்காமடேஷன் ஃப்ரீன்னு எழுதியிருக்க மாட்டாங்க. உங்களுடைய கான்ட்ராக்ட் பேப்பர்ல கம்பெனி ப்ரொவைடட் அக்காமடேஷன் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ. அப்படி இல்லைன்னா நீங்க தங்கியிருக்க இடத்துக்கு அந்த கம்பெனியை ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. உங்களுடைய ஓவர் டைமை வந்து குறைச்சிருவாங்க. டிரான்ஸ்போர்ட் அலோயன்ஸையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதாவது உங்க போக்குவரத்துக்குரிய கட்டணத்தை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. டெலிவரி பண்ற தொழிலாளர்களுக்கு ஒரு ஆர்டருக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி குறைச்சிருவாங்க. இது மாதிரியானதுல வந்து குவைத் உள்துறை அமைச்சகம் வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்க 2 போர்ட்டல்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி மேல என்கொயரி நடக்கும். கம்பெனியோட லொக்கேஷனை வந்து ஏன் ரேட் பண்றாங்க, அதுல இந்திய தொழிலாளர்களை ஏன் டார்கெட் பண்றாங்கன்னு பார்ப்போம். என்ன மாதிரியான இடங்களுக்கெல்லாம் ரைடு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ், சூப்பர் மார்க்கெட், கார் வாஷிங், கேரேஜஸ், டெலிவரி பாயிண்ட்ஸ், அப்புறம் அரேப் ஹவுசஸ் இது மாதிரியான இடங்களுக்கெல்லாம் ரைடு வருவாங்க. நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்க இது மாதிரியான இடங்களுக்கெல்லாம் ரைடு வருவாங்க. ரைட் போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிவில் ஐடி செக் பண்ணுவாங்க, விசா கேட்டகரி செக் பண்ணுவாங்க, ஸ்பான்சரோட நேம் செக் பண்ணுவாங்க, ஒர்க் பெர்மிட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க, சேலரி ப்ரூஃப் செக் பண்ணுவாங்க, அப்புறம் பாஸ்போர்ட் காப்பி செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்க ஐட்டம்ஸ்ல ஏதாச்சும் இல்லீகல் இருந்தா, அதாவது பொய்யா இருந்துச்சுன்னா உங்களை 6 மாதம் ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்புறம் நாடு கடத்திடுவாங்க. உங்களை 5 வருஷத்துக்கு பேன் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து குவைத் நாட்டுக்குள்ளே வர முடியாது. இந்திய டிரைவர்கள் இல்லைன்னா ரைடர்களோட சம்பள செய்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். டெலிவரி தொழிலாளர்களுக்கும் ரைடர்ஸுக்கும் ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. பெர் ஆர்டர் ரேட் கட் பண்ணுறாங்க. கம்பெனிகள் வந்து ஒரு ஆர்டருக்கு 250 ஃபில்ஸ் அதை வந்து 200 ஃபில்ஸாக குறைக்கிறாங்க. ஏன் குறைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய தொழிலாளர்கள் இருக்கிறதுனால ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேபிட்டோ, ஓலா இதிலெல்லாம் ரைடர்கள் வந்து அதிகம் ஜாயின் ஆகுறாங்க. ஒர்க்கர்ஸ் அதாவது தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறதால கம்பெனி ஆர்டரை ஸ்ப்ளிட் பண்ணி ரேட்டை குறைச்சிடுறாங்க. ஃபியூவல் அலோயன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூவல் அதாவது பெட்ரோல் டீசலோட விலை அதிகமானாலும் அலோயன்ஸ் சேம் தான். பல நிறுவனங்கள் வந்து தற்போது பெட்ரோல் டீசல் அளவை குறைச்சி வராங்க. டிராஃபிக் ரூலை வந்து நீங்கள் மீறினீங்கன்னா உங்களை உடனடியாக நாடு கடத்திடுவாங்க. அதாவது ஹெல்மெட் இல்லாமல் நீங்கள் ரைட் பண்ணாலும், ஓவர் ஸ்பீடில் போனாலும், ராங் ரூட்டில் போனாலும், நீங்கள் ரைட் பண்ணும்போது மொபைல் யூஸ் பண்ணாலும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட உங்களை உடனே நாடு கடத்திடுவாங்க. போக்குவரத்து துறை வந்து இதை கிளியராக வார்ன் பண்ணிட்டாங்க. இவ்வளோ ஸ்ட்ரிக்டான அப்டேட்ஸ் இருந்தாலும் இந்திய தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல அப்டேட்டும் இருக்கு. மினிமம் சேலரி இன்க்ரீஸ் ப்ரொபோசல், அதாவது குவைத் அரசு வந்து பணிபுரியும் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க ஒரு திட்டத்தை அமல்படுத்த போறாங்க. இந்திய தொழிலாளர்களுக்கு மினிமம் சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற டிஸ்கஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்தியர்களை வேலைக்கு எடுக்கிற புதிய கம்பெனிகள் வந்து வரப்போகுது. அதாவது ஐடி, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், டிரைவர் இது மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் டிமாண்ட் அதிகமாக போகுது. இந்தியர்களுக்கு பயன்படும் சில முக்கிய எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்
அதாவது ஆதரவு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. சேலரி எதுவும் பெண்டிங் இருந்தா அதை ரெக்கவர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்திய தூதரகமும் தொழில் அமைச்சகமும் சேர்ந்து தான் ஹெல்ப் பண்றாங்க. இந்திய தொழிலாளர்கள் குவைத்தில் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சிவில் ஐடியை கரெக்டாக வச்சுக்கணும். பேங்க் சேலரி ஸ்டேட்மெண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் வேலையோட கான்ட்ராக்ட் காப்பியை எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்பான்சரோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வேற வேலை செய்யக்கூடாது. பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். விசா எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெனியூவல் கரெக்டாக பண்ணிடணும். ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுடைய தூதரகத்துக்கு இம்மிடியட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். குவைத்தில் சட்டத்திட்டங்கள் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவும் இருக்குது. சேலரி இஷ்யூஸும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. அதனால் இந்திய தொழிலாளர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.